விசையுறும் பந்தினை போல். விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், கரூர் புத்தக திருவிழாவை மிக நேர்த்தியாக முன்னெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்கள், மாவட்ட ஆட்சியர் அவர்கள், இணை ஆட்சியர் அவர்கள், சாராட்சியர் அவர்கள், தாசில்தார், நம்முடைய டிஆர்ஓ அவர்கள், வனத்துறை அதிகாரிகள், எனக்கு முன்னால் தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனையினால் நம் அனைவரையும் நாம் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத நம் வாழ்க்கையின் மணித்துளிகளை கட்டி போட்ட என் ஆருயிர் அண்ணன் அருமை சொற்பொழிவாளர் ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். நாங்களும் தொடர்ந்து புத்தக திருவிழாக்களில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வளவு வசதியான அறையில் இந்த ஆண்டு முழுக்க நாங்கள் பேசியதே இல்லை. குளிரூட்டப்பட்ட அறை, நெருக்கமாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் மிகப்பெரிய எல்இடி வைத்து மிக நேர்த்தியாக இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆட்சியருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்ன காரணம் அரங்கத்தை இப்படி பண்ணியிருக்கிறீங்களேன்னு கேட்டால், எவ்வளோ பேரன்பு பாருங்க. போன முறை வெளியில தான் வச்சிருக்காங்க. மழை வந்து புத்தகங்களை எல்லாம் நனைத்ததோடு இல்லாமல் கேட்க வந்திருப்போருக்கும் நிறைய துன்பம் வந்துவிட்ட காரணத்தினால் இந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு அன்புக்குரியவர்கள் நம்முடைய அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வருங்காலம் வெளிச்சமாகத்தான் தெரிகிறது. வல்லமை தாராயோ என்பது எனக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய தலைப்பு. நான் அண்ணன் மதுக்கூர் ஐயா அவர்களிடத்தில் சொன்னேன், பேச போகின்ற கூட்டங்களை காட்டிலும் மிக லாபகரமான கூட்டம் எது தெரியுமா? பிரமாதமா யாராவது பேசினாங்கன்னா அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் தான் பாக்கியசாலிகள், பேசுகின்றவர்களை விட. இன்றைக்கு நான் மிக ஆழமாக என்னுடைய மனம் அசைக்கப்பட்ட ஒரு வினாடியை சொல்லுகிறேன். அண்ணன் அவர்கள் 45-50 நிமிடங்கள் பேசினார்கள். எப்பொழுதும் நான் என் பேச்சின் தொடக்கத்தில் சொல்லுவேன், யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். இங்கே எல்லோரும் காத்திருப்பதே அந்த சொல்லை தேடித்தான். ஏதேனும் ஒரு சொல் கிடைத்து விடாதா என்று. நான் தமிழ் படித்தவள், படிக்கின்றவள். ஆயுள் இருக்கின்ற, மூச்சு இருக்கின்ற வினாடி வரைக்கும் படிப்பதற்கு கோடான கோடி விஷயங்கள் இருக்கக்கூடிய மொழியில் என் தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடியவள் நான். இன்றைக்கு மிக ஆழமாக நான் சொன்னேன், அண்ணா எனக்கு ஒரு அற்புதமான சொல்லை தந்திருக்கிறீர்கள் என்று அவரிடத்தில் சொன்னேன். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும் என்று நான் வாசித்திருக்கிறேன். அன்பு இல்லாதவர்களை கூட அதே அறம் கொல்லும் என்ற ஒரு சொல்லை நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த என்னுடைய நன்றி. புத்தக திருவிழாக்களில் பேச கேட்க போகின்ற பொழுது வருகின்ற லாபங்கள் இவையெல்லாம். மிக சிறப்பான அந்த சொல்லுக்கு பின்னால் இதோ என்னுடைய சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் என்ன செய்யும்? என்ன செய்துவிடும்? புத்தகங்கள் என்ன செய்துவிடும்? எத்தனை பேர் புத்தக வாசிப்பை பற்றி என்ன எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள்? எல்லோரும் நாம் மிக வலிமை கொண்டவர்களாக மாற வேண்டும்
என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே, இந்த தேடலில் புத்தக வாசிப்பு எதை செய்துவிடப் போகிறது என்றெல்லாம் நான் சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தேன். இப்படி சொல்கிறேன், இப்பொழுதெல்லாம் நாங்கள்லாம் தன்முனைப்பு பேச்சாளர்களா மாறி போயிட்டோம். எழுச்சி கொண்ட பேச்சாளர்கள். ஒரு அம்மா என்ன ஒரு 10 வருஷமா யார் பார்த்தாலும் என்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உங்க பேச்சை கேட்காம நாங்க தூங்குறதே இல்லை. நான் கண்ணாடி முன்னால நின்று ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். தூங்க வைக்கவா பேசுற? உன் பேச்சை கேட்டு தூங்குறாங்க. சமீப காலத்தில் தான் ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த செய்தி என்னை அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய பொருளை விளக்கியது. பெண்கள் நிறைய பேர் இருக்கிறோம். வாழ்க்கை எங்களுக்கு சுலபமாக இல்லை. இன்றைக்கு பெண் குழந்தைகள் தினம். இன்னைக்கு சொல்லாம எப்ப சொல்றது? இத அவ்வளவு சுலபம் இல்லை. மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர்ல இருந்து புறப்பட்டு வர்றதுக்கும், பர்வீன் சுல்தானா சென்னையில இருந்து புறப்பட்டு வர்றதுக்கும் போக்குவரத்து என்னமோ ஒண்ணுதான். ஆனால் அவர் ஆண் ஒரு புலம்பெயர்ந்து வருவதற்கும் பெண் புலம்பெயர்ந்து வருவதற்கும் இடையிலே பல கோடி மைல்கள் வித்தியாசம் இருக்கு என்பதனை உணர்ந்து கொண்டவர்கள் நாம் என்பதற்காக சொல்கிறேன். பெண்கள் இருக்கிறோம் இல்லையா? இந்த உலகம் நம்மை சிரமப்படுத்துகிறது. நம்மை புரிந்து கொள்வதே இல்லை. வாழ்க்கையில் நம்மை நசுக்குகிறது, நம்மை போட்டு அடிக்கிறது. துன்பத்திலே துவண்டு போய் படுக்கையில் விழுகின்ற பொழுது உன்னால் எதுவும் செய்ய முடியாது, இவ்வளவுதான் உன் வாழ்க்கை என்று மனம் நொந்து கிடக்கின்ற பொழுது தூக்கம் வர மறுக்கிறது. உடனே தொலைபேசி எடுத்து எதையேனும் பார்க்கிறார்கள். நான் வருகிறேன், நான் சொல்லுகிறேன், உலகம் அழகானது, நாளை விடியும், உனக்காகத்தான் சூரியன் வரப்போகிறது, எழுந்திரு, உன் ஒளி வந்தது, நாளைக்கு பிரகாசிக்கலாம் என்று நீ நம்பிக்கை விதைகளை விதைக்கின்ற பொழுது என் மனம் அமைதியாக, நான் உறங்க போகிறேன். அப்படி என்றால் நான் உறங்க வைக்கும் பேச்சாளர் கூடத்தான். வல்லமை என்பது எது? ஒரு புத்தகம் என்ன செய்துவிடும், ஒரு சிந்தனை என்ன செய்துவிடும், ஒரு சொல் என்ன செய்துவிடும். சார்லின் சாப்ளின் ஒரு வார்த்தை சொல்றார். ஒவ்வொரு படமும் நான் நடிக்க ஒப்புக்கொள்ளும் பொழுது வரும் முன் பணத்தில் முதல் $100 நான் புத்தகம் வாங்குகிறேன். இது சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆக சிறந்த பரிசு புத்தகம்தான் வின்சென்ட் சர்ச்சில். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எது என்று கேட்ட பொழுது புத்தகங்கள் தான் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தவர் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் ஆப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் காட்டுங்கள், அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர். சொன்னாரே இப்பொழுது, உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்குள் செல். போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கையை யாரேனும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு. இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பிரான்சிஸ் பேக்கன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விடவும் பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்கிறார் லெனின். நான் இப்படி வாசித்துக் கொண்டே போகலாம். உலக போராட்ட வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது புத்தகங்களை யார் ஒருவர் கையில் வைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் சாதனையாளர்களாக தன்னுடைய பெயரை வரலாற்றில் எழுதி சென்றிருக்கிறார்கள். இன்றைய தலைமுறைக்கு நாம் தர வேண்டிய ஆக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா? வல்லமை கொண்ட ஒரு சமூகம் வர வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டால் இன்றைய இளைய தலைமுறைக்கு இதோ இந்த பெண் சொல்கிறேன், கையிலே விலை உயர்ந்த தொலைபேசியை வைத்துக் கொண்டிருப்பதனால் அதன் மூலமாக நீ எதையும் அடுத்தவர்களிடமிருந்து பெற்றுவிட முடியாது. நல்ல மரியாதையை முன்னால் இருக்கின்றவர்களிடமிருந்து நீ பெற வேண்டும் என்றால் விலையுயர்ந்த இந்த தொலைபேசியை கையில் வைப்பதை விட்டுவிட்டு ஒரு மிக அற்புதமான நூலை கையில் எடுத்துக்கொண்டு போ. அப்பொழுது தான் இந்த உலகம் உன்னை பார்த்து சிந்திக்கும். ஏன் இந்த தலைப்பை நான் தந்தேன்?
வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்கின்ற அந்த பாரதியின் வார்த்தைகளை நான் ஏன் எடுத்தேன்? நான் சொற்களுக்குள் பயணம் செய்யக்கூடிய ஒரு உயிர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எனும் தொல்காப்பியம் படித்தவள் நான். எந்த சொல்லுக்கும் பொருள் உண்டு. யாராவது நம்ம கிட்ட வந்து நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்னா தெரிஞ்சு கேட்கறாங்கன்னு அர்த்தம். அந்த சொல்லுக்குள் ஒரு பொருள் உண்டு. நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களே. தப்பா நினைக்கிற மாதிரி எதை சொல்ல போற சொல்லு. சொல்லுக்குள் பொருள் உண்டு. அது எது சொன்னாலும் அந்த சொல்லினுடைய தொனியை வைத்து அந்த தொனிக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருள் நமக்கு புரிய வேண்டும் என்றால், என் அருமை உறவுகளே, வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். யார் ஒருவர் வாசிக்கின்றோமோ, யார் ஒருவர் வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் நிரம்ப வாசித்து வாசித்து புரிந்து கொள்கிறோமோ, உலகம் அவர்களுக்கு எளிமையாக இருக்கிறது. முன்னால் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய நினைவின் அலைகளில் இருந்து வெளியில் வரக்கூடிய சொல் என்ன பொருள் குறித்து வருகிறது என்பதனை நீங்கள் மிக எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மதுக்கூரார் சிரிக்க பழகுதானே என்று பேச வந்தார். அவர் பேசுகின்ற பொழுது எத்தனை முறை பாலஸ்தீனம் என்ற சொல்லை பயன்படுத்தினார்? எத்தனை முறை அடக்குமுறை என்கின்ற சொல்லை பயன்படுத்தினார்? ஏன் தெரியுமா? அவருடைய ரத்தத்தில் ஊறிக்கிட்டு இருக்கிறது பொது உடைமை. தான் வாசிக்க தெரிந்த நாள் முதல் மனித நேயத்தையும் பொது உடைமையும் வாசித்தவர். அவர் எதையுமே அந்த பார்வையில் தான் அவரால் பார்க்க முடியும். புதிய கல்விக் கொள்கையா பொது உடைமை தத்துவத்தில் தான் அவர் பார்ப்பார். அன்பு கடந்து அவரால் வேறு எதையுமே யோசித்து விட முடியாது. அதனால் தானே அவர் பேசுகின்ற பொழுது நான் ஒரு நூலை நரம்பை பிடித்தேன். அன்பை பற்றி பேசுகின்ற பொழுது, அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை தானே எழுதியிருக்க வேண்டும் வள்ளுவன். ஏன் அறிவினால் ஆகுவது உண்டோன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அன்பா இருக்கிறது புத்திசாலித்தனம், முடிஞ்சு போச்சு. ஒருவர் அராஜகத்தால வெல்லவே முடியாதுங்க. எங்க அம்மா தான் போட்டுட்டு இருக்க 80 பவுன் நகை 5 பிள்ளைங்கள் இல்லை எனக்கு கொடுத்துருச்சு. சண்டை போட்டவங்களாம் கிடைக்கல, அன்பா இருந்தா கொடுத்துட்டாங்க. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும், சண்டை போட்டா கிடைக்காது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் அவனுடைய எண்ணங்களில் இருந்து வருகிறது, அவன் வாழ்க்கை புரிதலில் இருந்து வருகிறது. அவன் எதை பேச வருகிறான் என்பதனை நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் எனக்கு வாசிப்பு பழக்கம் உண்டு. வல்லமை என்கின்ற சொல்லை ஏன் பயன்படுத்தினேன்? ஏன் வலிமை என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை? வலிமை என்பது வேறு, வல்லமை என்பது வேறு. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. இப்ப சொல்லவா? மரண படுக்கையில் இருந்த மாசேத்துங் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிவிட்டு போனான் தெரியுமா? போய் சொல், இந்த உலகத்திற்கு போய் சொல், வலிமை வீழும் மென்மை வாழும், போய் சொல் என்றார். உடன் இருந்தவர்கள் கேட்டார்கள், வலிமை வாழும் தானே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே, வலிமையானவர்கள் தானே வாழ்வார்கள். போய் சொல், நீ சொல்றதெல்லாம் விஞ்ஞானம், நான் சொல்றது மெஞ்ஞானம். போய் சொல், உலகத்திடம் போய் சொல், வலிமை வீழும் மென்மை வாழும் என்று சொல் என்றான் மாசேத்துங். ஏன் என்று கேட்ட பொழுது சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் கொஞ்சம் லாஜிக்கான ஆளு. என்ன தெரியுமா அவர் சொல்றார்? உடம்புலயே ரொம்ப உறுதியானது பல்லு, வலிமையானது பல்லு, ரொம்ப மென்மையானது நாக்கு. அவன் சொல்றான், வலிமையான காரணத்தினாலேயே பற்கள் விழுந்து போகின்றன, மென்மையான காரணத்தாலேயே நாக்கு விழுவதில்லை. வலிமை வீழும் வல்லமை வாழும் ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம்,
அதுதான் அறிவு, அதுதான் பொது உடைமை தத்துவம், அதுதான் இந்த மண்ணினுடைய மாண்பு. நான் சொல்லட்டுமா, எனக்கு தெரிஞ்சுங்க, அண்ணன் மாதிரி நானும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன், போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உலகத்தில் நாங்க போறது தமிழ் மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு தான் போகிறோம். ஆனால் நான் ஒன்றை சூளுரைக்கிறேன், தமிழ்நாடு போல் அறம் சார்ந்த பூமி இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. இது அறம் சார்ந்த பூமி. அறம் சார்ந்த பூமிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீங்கெல்லாம் எந்த அன்புல இங்க உட்கார்ந்துருக்கீங்க? இங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 2 பேர் யாரோ பேசுறாங்க, அந்த பேச்சை கேட்டுட்டு போவோம்னு இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கக்கூடிய அவை இந்த உலகத்திலேயே தமிழ் இனம் தவிர வேற எந்த இனத்திலும் கிடையாது. எதை கேட்க வந்தோம் என்பதை வைத்து சொல்கிறேன். கூட்டம் நிறைய உண்டு, கூட்டம் நிறைய உண்டு. எதை கேட்க கூடுகிறோம் என்பதுதான். தமிழ்நாடு அறம் சார்ந்த நாடு, அறம் என்ற வல்லமை கொண்ட நாடு இந்த நாடு. ஏன் தெரியுமா? இந்த நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு. நுட்பமா சொல்ற இந்த விஷயத்தை, இந்த நாடு அறம் சார்ந்த நாடு என்பதற்கு கி. ராஜநாராயணன் ஒரு புக்கு, ஒரு கதை எழுதியிருந்தார். இந்த கதையை நான் படித்தேன். உங்க மனம் புரண்டு படுக்குதான்னு பாருங்களேன். இந்த புத்தக கண்காட்சியின் நோக்கம் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான புத்தகங்கள் இதோ இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவே, இப்படி மேடைகள் அமைத்து பேச கேட்க கொண்டு வைக்கக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அந்த மனசை கொஞ்சம் அப்படி புரட்டி போடுறதுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. கொஞ்சம் அப்படி புரட்டி போட்டா போதும் நம்ம மனசு. வாழ்க்கையை நாம சந்திச்சுக்கும். ஒரு ரவுடி பையன் இருந்தானா ஒரு ஊர்ல. கி. ராஜநாராயணன் எழுதுறார். பயங்கர வன்முறையாளர். நாய் கூட பயப்படுமாங்க அவன் நடந்தா. ஏன்னா சும்மா போக மாட்டானா, கல் எடுத்து அடிச்சுட்டு போவானா. குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய போய் அவன் கையில் இருக்கிற மிட்டாயெல்லாம் பிடுங்கிப்பானா. யாரை பார்த்தாலும் அடிப்பான், யாரை பார்த்தாலும் நோவை செய்வான். அவனுக்கு நல்ல பேரே கிடையாது, சரியான ரவுடி. அவனுக்கு ஒரு நாள் சாவு வந்துருச்சு, செத்துட்டான். என்ன நினைக்கிறீங்க? ஊரெல்லாம் பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்க. அந்த ஊருக்கு அன்னைக்கு தான் தீபாவளி, பயங்கர ஜாலி. போயிட்டப்ப மாடி பாவி பய. ஒரு நாளாவது உருப்படியா நம்மளால வாழ முடிஞ்சுதான் இவன் உயிரோட இருக்கிற. செத்து தொலைஞ்சான் பாவி. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு வாத்தியார் இருந்தாராம். சாவுக்கு அவர் வர்றார். எல்லாரையும் பார்த்துட்டு அமைதியா அவர் வார்த்தை சொன்னாராம். இறந்துருக்கிறாரு, அவர் காலையில வீட்டை விட்டு வர்றதை பார்த்துருக்கீங்களா? வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு வருவார். தூய்மையா இருக்குங்க. அவரை பார்த்தாலே காலையில் அவர் நடந்து வர்றதை பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. நல்லபடியா போகட்டும் அப்படின்னாராம் ஒரு வாத்தியார். சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறார், இந்த நாடு எவ்வளவுதான் மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கூட அன்பு செலுத்துவதற்கு ஒரு உயிர் இருக்கக்கூடிய நாடு இந்த தமிழ்நாடு என்பார் கீரா. மனசு இருக்குல்ல எங்க, எத்தனை கதை சொல்லியிருப்பாங்க எங்க அம்மா. அத்தனை கதையிலையும் அரக்கர்கள் வருவார்கள், திருடர்கள் வருவார்கள், யாரும் கெட்டவங்களே இல்லைங்க எங்க அம்மா சொன்ன கதையில. யாருமே சாகவே மாட்டாங்க பாட்டிகள் கதைகள்ல. இது அறம் சார்ந்த நாடு. வல்லமை என்பது எது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறம் சார்ந்து வாழ்கிறோமா, அதிலே உறுதியாக இருக்கிறோமா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தரவாக நம் ஒவ்வொருவருடைய தமிழர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நான் இப்படி சொல்றேன். இன்னைக்கு பெண் குழந்தை தினம்னு சொன்னேன்ல,
நம்ம ஆட்களுக்கு உண்மையாவே நான் சொல்றேங்க, அண்ணா அதை ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க, எஸ்ரா சொல்றாரு பெண்கள் மட்டுமே வீட்டில் இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒருத்தருடைய முகத்தை பார்த்தேன். அப்படின்னாரு அவருக்கு அது பிடிக்கல. எஸ்ரா சொல்றது அவருக்கு பிடிக்கல. நான் ஒரு விஷயம் சொல்லவா, பெண்களை பற்றிய ஒரு பார்வை, பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய சட்டம் ஏன் பெண்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இருக்கிறது, அறம் சார்ந்த வாழ்க்கை ஏன் பெண்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களை ஏன் அவ்வளவு உயர்வாக எல்லா விஷயங்களும் மதிக்கின்றன அப்படிங்கிறதுக்கான உயிர் நாடி நமக்கு புரியறதே இல்லை. நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்ப மேடையில் 4 பேர் உட்காந்துருக்காங்களா ஐயாவோட சேர்ந்து? இப்ப நான் அங்க உட்காந்துருந்தேன்னா இந்த 4 பேரும் ஒரு 45 வயதை கடந்தவங்களா? எல்லாரும் இங்க வந்து உட்கார்றதுக்கு எவ்வளவு வருஷம் பாடுபட்டிருப்பாங்க ஒவ்வொருத்தரும்? 30 வருஷம். 30 வருஷம் 30 வருஷம் பாடுபட்டாதான் இந்த சீட்ல உட்கார முடியும். இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன்ல, அவங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நீங்கெல்லாம் பெண்கள் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நாங்கெல்லாம் 30 வருஷம்லாம் வேலை செஞ்சாலாம் உட்கார்ந்துட முடியாது. 1000 வருட போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சேர் எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்றைய பெண் குழந்தைகள் தினத்திற்கான செய்தி. பல்லாயிரக்கணக்கான போராட்டம். பாரதி ஒரு வார்த்தையை சொல்றான். அவர் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு, பாரதிதாசன் வந்திருக்காரு, வரலாற்று செய்தி. வந்துட்டு பாரதியாரை எழுப்பி இருக்காரு. என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா? ஏதோ தோசை சுட்டு சாப்பிட்டேன், பால் குடிச்சிட்டு தான் தூங்குவேன், பால் எப்படி காய்ச்சறதுன்னு தெரில, செல்லம்மா ஊருக்கு போயிருக்கு. அப்படியா, சரி நீங்க காய்ச்சுங்க நான் உட்கார்றேன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, பால் காய்ச்ச தெரில பாரதிக்கு. உடனே ஐயரே நீங்க போய் மேலே படுத்துக்கோங்க, நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன்னு நம்ம தலைவர் பாரதிதாசன், அவருக்கும் காய்ச்ச தெரில. முடியல ஐயரே நான் கிளம்புறேன் போயிட்டார். காலையில் வந்து பார்க்கும்போது அந்த சமையல் அறையில் புகை மூட்டம் இருக்கக்கூடிய, ரொம்ப புகை அப்படியே இருக்கு, படிஞ்சு இருக்கு. நம்ம பாரதி சூப்பர், கடைசி வரைக்கும் தோல்வியை ஒப்புக்கல. பாலை எப்படியோ காய்ச்சிட்டார், காய்ச்சி குடிச்சிட்டார். குடிச்ச டம்ளர் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. பேப்பரை எடுத்து பாரதிதாசன் படிக்கிறார். பாரதியார் தூங்கிட்டு இருக்கிறார். பாரதிதாசன் இதை பதிவு பண்றார், எடுத்து படிக்கிறார். ராத்திரி எல்லாம் பாடுபட்டு பாலை காய்ச்சி குடிச்சிட்ட உடனே பாரதி எழுதின பாட்டு தான் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா. நீங்கெல்லாம் எவ்வளவு எழுதணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போய் யோசி. வல்லமை என்பது என்ன? உறுதியுடன் இருப்பது. காலையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி சொல்லுது, ஒரு கம்பி, வீடு கட்டுற கம்பி, இது வளைந்து கொடுக்கும், கீழே வலிமையுடன். அப்பா நம்ம செய்தி இதுதானே, வளைந்து கொடுப்போம் ஆனால் உடைந்து போக மாட்டோம். வலிமையுடன் இருக்கின்ற இருப்பிலேயே வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். தன்னிலை தாழாமல் இருப்பது, தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது. நான் தோற்கவே இல்லையே, பாஞ்சாலி சொன்னாலா இல்லையா? கடைசியா 2 வரம் கேளு அப்படின்ன உடனே என் கணவன்மார்களையும் இந்த நாட்டையும் விடுதலை செய் என்று திருதராஷிடம் கேட்ட பாஞ்சாலி இடத்தில் திருதராஷன் கேட்டான், உன்னுடைய விடுதலையை நீ கேட்கவே இல்லையம்மா. அப்ப பாஞ்சாலி சொன்னாலே, நான் அடிமையே இல்லைன்ன, அப்புறம் இப்படிடா நீ எனக்கு வந்து விடுதலை கொடுப்ப? இது வல்லமை. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கண்ணகிய. கண்ணகியிடம் நான் பார்த்தது அந்த வல்லமை. எல்லாரும் சொல்லுவாங்க அவ போய் தேராமன்னா செப்புவது உடையேன்னு அவ சூப்பரா பேசினா, அதனால தான். புற வாழ்க்கையில் கண்ணகி ஜெயித்தது வேறு. எனக்கு தெரிஞ்சு கண்ணகி மாதிரி அக வாழ்க்கையில் ஜெயிச்சவ வேற கிடையாது. கேவலன் மாதிரி ஒரு புருஷன், சாரி கோவலன் மாதிரி ஒரு புருஷன். 12 வருஷங்க கூட இல்ல.
எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், யாருக்கோ புள்ள பெத்துட்டு வந்திருக்காங்க. 24 வயசுல உட்காந்துருக்காங்க. அந்த பிள்ளை வான உடனே டக்குன்னு வந்துடுறான் கிளம்பி. முதல்ல சிலம்புல கொன்முன்னா, இல்லை கண்ணகி உன்னோட வாழத்தான் வந்து, சரி வா போலான்ட்டு. அவனுக்கு புரியவே இல்லைங்க. நான் சொல்றது பெண்களுக்கு புரிய வேண்டும், ஆண்களுக்கும் புரிய வேண்டும். இது மனசுல போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருக்கு கோவலனுக்கு. 12 வருஷம் கழிச்சு வந்தோம். திட்டல, அடிக்கல, அழல, சண்டை போடல, வானுடனே வந்துட்டா. இது என்ன? இது இந்த பெண்மையின் ரகசியம் என்ன? புரியவே இல்லைங்க அவனுக்கு. நீ எனக்கு தெரிஞ்சு கோவலன் செத்த இடம் அதான். வாமா போலாம் உடனே. அதை கேட்குறான் அவன். மாதரி வீட்டில் கேட்குறான். கண்ணகி ஒரே ஒரு டவுட்டு, சாவ போகிறான். ஆனால் நல்ல ஆன்மா போல இருக்கு. சாவும் போது சில டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிருக்கான். சில பேர் டவுட்டு கிளியர் பண்ணாமே செத்து போயிடுறாங்கல்ல, ஆவியா அலைவாங்க. அவன் போனவன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் சொல்கிறான், கண்ணகி ஒரு டவுட்டு. என்ன? இதுதான் கண்ணகி. என்ன? எழு என்றதும் எழுந்தனை, என் செய்தனை. எழுந்தவுடன் எழுந்துட்டிய. ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு தெரியுமா? தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னால வந்து நிற்கும் போது ஒன்று அவ கத்தி சட்டையை கிழிக்கணும், இல்லை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அழுணும். ரெண்டும் பண்ணாமல் சைலண்டாக சோறு எடுத்து வச்சு பால்கீல் வச்சு கொடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவான். இந்த பயத்தில் தான் வரான் கோவலை. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாள, வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அவன் வந்த உடனே சலம் புனர் கொள்கை சலதியோட ஆடி குலநெறி வான்பொருள் குன்றந்தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரம் சிலம்புல கொன்முன்னா. காசு இல்லைன்னா வராது, அந்த சிலம்பு இருக்கு எடுத்துட்டு போனா. இப்படி இவ்வளோ உறுதி அவளுக்கு. அவ கேட்குறாங்க, எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை கேட்டோடனே எங்க அம்மா சொன்னா, அதான் கண்ணகி, அதான் நீங்க, அதான் நான். உள்ள இருக்குது, வெளிப்படுறது இல்லை. வெளிப்படணுங்கிறதுனால தான் இந்த மேடை. ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருக்கிறேன் விருத்தாச்சலத்தில். ஒரு ஐயா முன்னால உட்காந்து பேசுறாரு லயன்ஸ் கிளப்ல. என் பேரை கூட தான் சொல்றேனே. அப்பா நல்ல வேலை நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு வரல. அண்ணே சத்தியண்ணே. உடனே என் கேட்குதுங்க, அவ்வளோ சத்தமா சொல்றாரு. இங்கே தான் உட்காந்துருக்காரு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்கள் வேற 3 மாதத்துக்கு முன்னால் இந்த அம்மா எங்கேயோ பேச வந்துச்சுன்னு கூப்பிட்டு வந்துட்டு வீட்டில் போய் ஒரே அட்டகாசம், ஒரே ஆட்டம். அந்த அம்மாவை நான் மறுபடியும் சாந்தப்படுத்தி ஒழுக்கப்படுத்துறதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் எது கூப்பிட்டு வர்றது? இப்படி சொன்னாருங்க அவர். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் பாருங்க. கண்ணகி சொன்னா, எழு என்றதும் எழுந்தனை என் செய்தனைன்னு உடனே எங்கள் ஐயா அப்துல் காதர் ஐயா வாழற இடம், நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்ந்த இடம் வாணியம்பாடி. செருப்புக்கு ரொம்ப ஃபேமஸ் அது. ஒட்டுமொத்தமாக வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்தமான செருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒத்த செருப்பாக மாற்றி ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பதிலுங்க. சைலண்டாங்க, டோன் சூப்பர். அப்படி பேசணுங்கிற நமக்கு தெரியலையே. ஆண்களுக்கு சண்டை போட தெரியாது தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்க. அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் சண்டை. இப்போ கடைசியா நீ என்னதான் சொல், சண்டை சண்டையே ஆரம்பிக்கல, வெயிட் பண்ணு. எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை. அம்மா சொல்லுச்சிங்க, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். எப்படி? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். மாற்ற முடிஞ்சுதான் என் வாழ்க்கைய. கேடு கெட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்துட்ட, உன் வாழ்க்கை என்னால மாற்ற முடிஞ்சுதா? என் வாழ்க்கை உன்னோட இருக்குது, எனக்கு வேற சாய்ஸ் இல்லையே. அதான் வந்தேன். இது சொன்னா பாருங்க, அங்க விதிர்த்து போனதுதான் அவன் விதி.
நான் ஒரு விஷயம் சொல்றேன், எங்க வீட்டில் போய் யோசிங்க. அதை நான் சொல்லி இருக்கிறேன். கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் கிடையாது, கண்ணகியின் நேர்மை. இதுதான் வல்லமையான சொல். எப்பொழுதும் நாம் யாருடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி செலுத்திக் கொள்கிறோம் என்பது. இன்னொரு ஒரு நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன். வல்லமை என்பதற்கான வல்லமை தாராயோங்கிறான் பாரதி. நம் அத்துணை பேருக்கும் மனதிலே நாம் நமக்கு நாமே எழுச்சி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை நான் இப்ப போடுறேன். ஆனா என்ன துக்கம் தெரியுமா? தனி மனிதன் எழுச்சி கொண்டுதான் இருக்கிறான், மனிதம் தான் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டுமே சேர்ந்து எழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த நம்முடைய வீட்டுக்குள்ளேயே வரவே கூடாதுன்னு ஒரு பிராணியை நாம நேர்ந்து விட்டுருக்கோம். கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டே இருப்போம், அது வீட்டுக்குள்ளேயே வந்துடக்கூடாதுன்னு. பழமொழியே இருக்குது. என்ன மிருகம் அது? அவங்க வீட்டுக்கு வந்துச்சா? உங்க குடும்பத்தை கெடுத்துச்சா? எப்பவாவது வந்திருக்கா? ஏன் சொல்றோம்? எனக்கு பல நாட்களா டவுட்டுங்க. அது ஒரு மதம் சொல்லுகிறது பாம்ப சாத்தான்னு, அப்படிதானே சார்? ஒரு மதம் சொல்லுது பாம்ப சாமின்னு, சரிதானே மேடம்? இது ரெண்டுமே பாம்புக்கு தெரியுமா? அது சாத்தானா சாமியான்னு தெரியாம பாவங்க. தத்துவத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆம பூந்த வீடும் எனக்கு ரொம்ப கவலை பாய். நம்ம வீட்டு பொண்ணு பேரா இருக்குது, அது எந்த வீட்டுக்குள்ள போய் கெடுத்துச்சு? எல்லாத்துக்கும் தான் மொழியை மாத்துறீங்கல்ல, அந்த பொண்ணு பேரையும் தான் மாத்துறது. ஆமீனா பூந்த வீடும் சரி வராது, ஆமீனா பூந்த வீடும் சரி. அதாங்க, அதை வேற மாத்தி சொல்லுங்க. ஏன் ஆமீனா ஆமீனான்னு சொல்றீங்க? அமீனா அதுவும் அதே தான். ரெண்டு கூப்பிட்டு பாருங்களேன். நம்ம வீட்டு பிள்ளை பேரை கூப்பிடுற மாதிரி இல்லை. எனக்கு இருக்குது. நான் சொன்னேன், என்னத்துக்காக இப்படி சொல்றாங்க அது தெரியும் எனக்கு. அமீனா அப்படிங்கிறது வந்து இந்த என்க்ரோச்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களை வெளியில தூக்கி போடுறதுக்கு கோர்ட் ஆர்டர்ல இருந்து வரும். வைத்தறிச்சல் பட்டோம்னா வீடு உட்படாது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையில எனக்கு தெரியும். ஆனா இந்த ஆமா மேட்டர் தெரியல. நான் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன திரை மட்டும் விளக்குறேன். ஒன்னே ஒண்ணு, தந்தை பெரியார் ஒரு வார்த்தை சொல்றார். உன் சரித்திரத்தை விட, உன் முன்னோனின் அறிவை விட உயர்ந்தது உன் புத்தி, அதை சிந்தி. இப்படி சொல்ற ஒரு தமிழ் மரபு நம் மரபு. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்க முடியாது. இப்படி சொல்லுகின்ற ஒரு மரபு இந்த உலகத்தில் வேறு எங்கே இருக்கிறது பாருங்க. புதிய சிந்தனைகளை வரவேற்கிற ஒரு விஷயம். நான் இப்போ சொல்றேன், யாருமே இனிமேல் ஆமையை திட்டவே மாட்டீங்க. 4 பாயிண்ட் சொல்றேன் ஆமையை பத்தி. நான் ஹாங்காங் போயிருந்த போது அங்க பக்கத்துல மக்காவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, சீனா. என்கிட்ட ஷங்காய் விசா இருந்தது. அங்க போனோன்னே 3 நாள் டைம் இருந்தது. போயிட்டு வந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அதுக்குள்ள கிராமங்களுக்கு போகும்பொழுது கிராம வாசல்ல நம்ம அகல் விளக்கு வைக்கிற மாதிரி ஆமையை வச்சிருக்கிறானுங்க சீனக்காரங்க. அவனுங்களுக்கு ஆமைனா சாமி, நமக்கு தான் ஆமைனா தரித்திரம். உண்மையே ஆமை தரித்திரம் கிடையாதுங்க, எதுவுமே தரித்திரம் கிடையாதுங்க. நான் சொல்லட்டுமா, தரித்திரமே ஒரு மேட்டர் கிடையாதுங்க. பெரிய விஷயம் என்னன்னா தரித்திர புத்தி. இது இல்லாம பார்த்துக்கலாம். தரித்திரம் தானா போயிடும். கஞ்சி குடிப்பதற்கு இல்லார், அதற்கு காரணம் அறியும் திறனிலார். காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா கஞ்சி வந்துடும். இவ்வளவுதான் மேட்டர். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே பவர்ஃபுல்லா வெளியேறுவீங்க. அரங்கத்தை விட்டு வெளியேறுகின்ற ரொம்ப பவர்ஃபுல்லா வெளியேறுவீங்க. ஆமையை பத்தி 4 விஷயம் சொல்றேன். நம்பர் 1, நீங்க வேணாலும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அறிவியல் பூர்வமா நீங்க தேடி பாருங்க. இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. மேக்சிமம் 800ங்க, மினிமம் 300ங்க. 800னா எத்தனை தலைமுறை சார் பார்க்கும்? 16 தலைமுறையை பார்க்குமா? டே அப்பா,
இன்னொரு விஷயம் சொன்னா, உங்க காலில் இருக்குல்ல நிலம், அது நகர்ந்துரும். இப்ப நான் சொல்ல போற மேட்டர், கடலிலே நீந்துகின்ற அத்தனை ஜீவராசிகளிலும் இன்க்ளூடட் திமிங்கலம் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பிராணி ஆமை. அது எப்படின்னா அதுவா நீந்தாதான். என்ன பாருங்க, அதுவா நீந்தாதான். அதுக்கு திசை அறிவு அதிகமா. இப்போ அது கலிபோர்னியால இருக்கு, அது கன்னியாகுமரிக்கு வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா கலிபோர்னியால இருந்து கிளம்பும். அது நீந்தாது. நீரோட்டங்கள் கடலுக்குள் ஓடும்ல, அதுல போய் தன்னை ஜாயின் பண்ணி நீரோட்டத்தில் அது பயணம். ஆனா திசை அறிவு அது பாட்டுக்கு வேற எங்கேயோ போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீரோட்டம் அங்க போவாது, கழண்டுரும். இந்த பக்கம் போறதுக்கான எந்த நீரோட்டம் வந்தாலும் வெயிட் பண்ணிட்டு அதுக்குள்ள போகுமா. இப்போ நீங்களா போய் புக்கு படித்தா 15 வருஷம் ஆகும். நானும் மதுக்கூர் சாரும் பேசுகிறத கேட்டுக்கிட்டோம்னா 2 மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம். இதை ஆமை செய்து போய் நீரோட்டத்தில் ஜாயின் பண்ணிக்குது. அது போகும்போது அது கூடவே கடந்து போயிடுது. இதில் இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா, அது முட்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா 800 வருஷத்தில் எவ்வளோ முட்டை போட்டுருக்கோம். அது முட்டை போடணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா, இப்போ கன்னியாகுமரியில் முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கரு உண்டாகிறது கலிஃபோர்னியாலன்னு வச்சுக்கோங்க. 45 நாளுக்கு முன்னால் அது தன்னுடைய பயணத்தை தொடங்குமாங்க. தன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எந்த இடத்தில் முட்டையிட்டதோ தன் மரணம் வரைக்கும் அந்த இடத்துல தான் வந்து முட்டையிடுமா. ஆனால் உலகம் முழுக்க கடலில் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஏங்க மிருகங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஆமா பூந்த வீடு உருப்படாது. எப்படி நீ உருப்படுவ? புத்திசாலியான ஒரு விஷயத்தை உள்ள விடலைன்னா நீ எப்படி உருப்படுவ? சொல்லி கொடுத்துடுறது. ஒரு விஷயம் சொல்லவா, இந்த உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து அந்த பச்சை பூசணிக்காய். கரெக்டா உள்ள வந்து குங்குமத்தை அடைச்சி கரெக்டா ரோட்ல போய் உடைக்கிறோம் பத்தியா, திங்கிறது இல்லை. அது உடைச்சாலும் அடுத்தவனும் தின்னுடக்கூடாதுங்கிறதுனால உள்ள ஃபுல்லா வந்து மஞ்சளை போட்டு குங்குமத்தை போட்டு போட்டு பல வேளைகள் நான் சொல்லுகிறேன். நாம் வல்லமை பெற்றவர்கள் தான். நம்முடைய வலிமை வேறறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை கண்டுபிடித்து நம்முடைய வல்லமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இதனால் தான் பேசுகிறோம். எனக்கு நாம எதங்க தேர்ந்தெடுக்கிறோம், நமக்கு வாழ்க்கையில எதுங்க முக்கியம்? மரணம் அடைகிற பிப்ரவரியில இறக்குறார் பாலு மகேந்திரா சார். டிசம்பர் 22ஆம் தேதி எங்கள் காலேஜுக்கு வரார். முந்தின ஒரு மாதத்துக்கு முந்தின மாதம். ஆக்சுவலாக அவர் பேசின கடைசி மீட்டிங் எங்கள் காலேஜ் மீட்டிங். சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது எங்களை வளர்க்கும் போது. இப்போ இருக்கிற பெற்றோர்களிடத்துலலாம் அது இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைகளை அதை ஏற்றுக்கிறது இல்லை. கூட்டிகிட்டு போய் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா விட்டுருவாங்க. எங்கள் அம்மா, எங்கள் 5 பேர், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 5 பேர். எனக்கு 4 சித்தப்பா, 2 அத்தை. அதெல்லாம் 3 சித்தப்பா தான், ஒன்று விட்ட சித்தப்பா வந்து உட்காந்துருவாங்க. யார் வந்தாலும் இதான் அறிவுரை சொல்லும். அதில் ஒரு சித்தப்பாக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது. ஆனால் அவருக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. வச்சு செய்வாருங்க. 40 நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருப்போம். அறிவுரைகள் இருக்குல்ல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், யாருடைய உதடுகளில் ஒளிந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவுரை நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் தெரியாது. உடனே ஒரு மூங்கில் புல்லாங்குழல் ஆகும். ஏதோ ஒரு வயதில் எங்கேயோ வந்து சேர்ந்த சொல். ஒன்னும் இல்லை, எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் சொல்லிச்சு, பேசாதன்னு. யாரை பார்த்து? யாரை பார்த்து? நான் இப்படி என்ன கேட்டுக்கிறேன்னா, யாரை பார்த்து? பேச மாட்டேன், பழைக்க தெரியும். இங்க யாரை பார்த்து சொல்றீங்க பேசக்கூடாது? பேசவே பிறந்தவன். பேசாத, கிளாஸ்ல பேசாத. எங்க பேசணுமா அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத. சொல் கிடைச்சிருச்சு. அங்க பேசுறத நிறுத்தினா இதோ இங்க பேசு. சொல்லார சும்மா இரு.
அருணகிரிநாதருக்கு முருகன் தந்தது அருள் வாக்கு. சொல்லார சும்மா இரு. பல விஷயங்கள் வந்து சேரும். கவனச்சிதறாமல் இருக்கின்ற பொழுது பல விஷயங்கள். நமக்கு என்னங்க வேணும்? எனக்கு என்ன வேண்டும்? உண்மையில சொல்லுங்க. ஒவ்வொரு உயிரும் எதற்கு தவிக்கிறது? இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம எல்லாருக்குமே எதுக்கு தவிக்குது? எல்லாருக்குமே ஏதோ ஒன்று தவிக்குதே உள்ள. எதுக்கு தவிக்கிறோம்? நாம எல்லாம் ஒரு பெரிய தப்பு பண்ற என்ன தெரியுமா? அடுத்தவங்களை திருத்திரலான்னு. முடியாதுங்க. முயற்சி பண்ணாதீங்க. வேஸ்ட். கொஞ்சம் நேரம் திருந்தின மாதிரி அது இருக்கும். நம்ம கிட்ட இந்த எல்லாம் செலவானதுக்கு அப்புறம் மறுபடியும் யாரைய எந்த விஷயத்திலையுமே மாற்றவே முடியாது. கேரக்டர்ங்கிறது இன்பில்ட். நான் இப்படி சொல்லுவாங்க, என்னுடைய பேச்சை பார்த்து சொல்லுவாங்க, பரிவினோட சிறப்பான பேச்சாளர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. பரிவினுக்கு ஏன் தெரியுமா? ஆடியன்ஸ். பர்வீன் பேச்சு முக்கியம் இல்லை, அவள் பேசுகின்ற பொழுது அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்பதுதான் முக்கியம். அந்த மனநிலைக்கு தான் துட்டு, அந்த மனநிலைக்கு தான் ஆடியன்ஸ். இது என் வளர்ப்பு முறை. நான் அப்படித்தான் வளர்ந்தேன். இந்த பார்வை இருக்கு இல்லையா, இந்த பார்வையின் தெளிவோடு நான் சொல்லுகிறேன், நமக்கெல்லாம் என்ன வேணும்? எல்லா உயிர்களும் எதற்கோ தவிக்கிறது. நான் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்க குழந்தைகள் கிட்ட இன்னைக்கு போயிட்டு சொல்லுங்க இந்த விஷயத்தை. உங்க பேர குழந்தையோ குழந்தையோ இருந்தா சொல்லு. மனைவி இடத்தில் கணவனிடத்தில் சொல்லுங்க, இப்படி ஒரு விஷயத்தை கேட்டேன்னு. யாரை தெரிந்து வைத்திருக்கிறோம்? நம்ம யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ரெண்டு விஷயத்தை சொல்றேன். சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவங்க சம்பாதிப்பாங்க, சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லவா, சம்பாதிக்கிறது வெறும் பணம் அல்ல, புகழ், அறிவு, தெளிவு, ஆற்றல் எல்லாம். இப்போ ஜெயிலர் படம் வந்துச்சா? யார் இயக்குனர்? புத்தக கண்காட்சிங்கிறதுனால அமுக்கி வாசிக்கிறாங்க, படிக்கிற இடத்துல. இப்போ இஸ்ரோல சந்திராயன் 3 விட்டாங்கல்ல, அந்த குழுக்கு இயக்குனர் யார்? நான் என்ன சொல்றேன், முதல்ல சொன்னோம்ல, அவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவர் சம்பாதிப்பார். இவர் சொன்னார்ல, இவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம். எதை தெரிந்து வைத்திருப்பது? எல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லை. சிரிக்க சிரிக்க தான் பேசுறார் மதுக்கூறார். மதுக்கூறார் சிரிக்க வைத்து பேசுவதிலே கிடைக்கின்ற அறிவு வெறும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று பேசுகின்ற பேச்சாளர்களிடத்தில் நான் கண்டதில்லை. எதற்காக? ஏன்? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இங்க கரூர் மாவட்டத்தில் எப்படின்னு தெரியல, இங்க இந்த சேவல் சண்டை நடக்குமா? இங்க தான் ஃபேமஸா? நீங்க தானே அது? நானும் ஊர் ஊரா போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்க தானா? ஒரு படம் கூட வந்துச்சு. நான் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், உங்க மனசுல இருந்து இது விலகவே விலகாது. இப்ப நான் சொல்ல போற விஷயம், நான் ஒரு காலேஜ்ல வேலை செய்யறையா. அந்த காலேஜ் 1955 கட்டப்பட்டது. முதல் கல்லெடுத்து வச்சவர் ஜவஹர்லால் நேரு. ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத் என்கின்ற ஒரு மா மனிதர் நியூ காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் ஆரம்பிக்கும் போது, இன்றைக்கு பெண் குழந்தை தினம்ன்றதால இந்த செய்தியும் சொல்லிடுறேன். இந்த போர்ட் மீட்டிங்ல அவர் சொல்றார், மியாசி கீழே நியூ காலேஜ் வருது, 1951 நான் பேசுறது, நியூ காலேஜ் வருது, பெண்களுக்குன்னு ஒரு காலேஜ். போர்ட் மீட்டிங்ல பிரச்சனை வருது. பொம்பளை பிள்ளைங்களுக்கா, முஸ்லிம் பிள்ளைங்களுக்கா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உடனே எந்திரிக்கிறார் ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத். இன்னும் 4-5 வருஷத்துல பெண்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கல்லூரியை நிர்மாணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில வர்றார். 5 வருஷத்துல தேனாம்பேட்டையில் ஒரு நிலம் வாங்கி 100 பெண் குழந்தைகளை வச்சு
5 நட்சத்திர தகுதி படைத்த ஒரு கல்லூரியை ஒரு குடிசையிலிருந்து தொடங்குறார். அபுல் கலாம் ஆசாத், ஜவஹர்லால் நேரு எல்லாம் கூட்டிட்டு வந்து கல் எடுத்து வைக்கிறார். அந்த காலேஜில் இன்னைக்கு சேர்மனா இருக்கிறவர் மூசா ரஸா. அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர். இப்ப எங்க காலேஜுக்கு சேர்மனா இருக்காரு. புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றுகிறேன் நான் கடந்த 23 ஆண்டுகளாக. இதுவரைக்கும் நான் இப்படிலாம் சொன்னதில்லை. சூளுரைத்து வந்த அந்த கல்லூரியிலிருந்து இன்றைக்கு என் வாழ்வாதாரத்திற்கான மரியாதையான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த கல்லூரி தந்திருப்பதனால் நன்றி அறிதலோடு இதை சொல்றேன். அவர் ஒரு புக் எழுதுறாருங்க, அதுல இந்த செய்தி வருது. அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியா போகும்போது அங்க நடந்த ஒரு விஷயத்த சொல்றார், மரபு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்றார். இங்க எப்படி சேவல் சண்டையோ அப்படி வடநாட்டுல குருவி சண்டை நடக்குமாங்க. குருவி சண்டை. குருவினா என்ன? குருவினா பட்டுக்குருவி. ரொம்ப பட்டு மாதிரி இருக்குமா, சின்னதா இருக்குமா, கலர் கலரா இருக்குமா அதனுடைய கொண்டை. அவ்வளவு சீக்கிரமா அது பிரீட் ஆகாதான். பல லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு காசு கொடுத்தாதான் அது கிடைக்குமா. நவாபுகள் வளர்ப்பாங்களா அதை. ஒரு சின்ன கட்டுரையில் அதை எழுதுறாரு. என் மனசு என்னமோ பண்ணிருச்சு. அதை நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நான் கேட்டேன்ல, அதை நான் இப்ப சொல்லிட்டு போறேன். அந்த பட்டுக்குருவியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் பௌர்ணமி இரவுல விருந்துக்கு கூப்பிடுவாராம் ஒரு நவாப். விருந்தினர்கள் யாருன்னா IAS IPS கவர்னர்கள், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ், அவங்க தான். வந்து உட்கார்ந்த உடனே டின்னர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சண்டை தொடங்குமா. இந்த சண்டை எப்படி நடக்கும்னு அவர் எழுதியிருப்பாருங்க. ஒரு சின்ன பட்டு துண்டை இப்படி விரிச்சிருவாங்களாம். 2 நவாபுகள் வந்து அந்த குருவியை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களாம். நவாபுகளுக்கு பட்டுக்குருவி ட்ரெயின் பண்றதுங்கிறது ரொம்ப பிரஸ்டீஜியஸான விஷயம். அதை தயார் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, அதனுடைய காலில் ஒரு பட்டு நூல் கட்டி ஒரு நவாப் இப்படி பிடிச்சி வச்சிருப்பாராம். அப்படி இழுத்த உடனே அது ஃபீல்டுக்கு போயிடும். கண்ட்ரோலில் இருக்கும், பறக்காது. கண்ட்ரோலர் பட்டு துணியை விரிச்சு 2 பேருக்கும் அப்படின்னு உடனே சண்டை ஆரம்பிக்கும். சண்டைனா சண்டை அப்படி பார்ப்பாங்களா. அந்த 2 பட்டுக்குருவியும் அடிச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு காயப்படுத்திக்குமாங்க. காயப்படுத்தி கடைசியா ஒரு குருவி ஜெயிக்குமா, ஒரு குருவி தோக்குமா. தோக்குற குருவி இப்படி உட்காந்துருக்குமா, வந்து சீண்டனால எந்திரிக்காதான், அப்படியே உட்காந்து. இப்போ தோத்ததா அறிவிச்சிருவாங்க. இதில் என்ன தெரியுமா கிளைமேக்ஸு? இந்த ஜெயிக்கிற தோக்குறதெல்லாம் ஒன்றுத்துக்கு பரிசு, ஒன்றுத்துக்கு தண்டனை. அதில் நவாபுகளுக்கு என்ன பரிசு, நவாபுகளுக்கு என்ன தண்டனைனா, எந்த பட்டுக்குருவியை தோத்துச்சோ அந்த நவாபு இனிமேல் பட்டுக்குருவி சண்டையில் கலந்துக்க கூடாது, போயிடணும். ஜெயிக்கிற நவாப் இருக்கிறார்ல, அவருக்கு பல லட்சம். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாரு அந்த அந்த பட்டுக்குருவிகள் எப்படி இருக்கும், இப்படி ஓபன் பண்ணுவாங்களாம். 2 குருவிக்கும் சொல்லி கொடுப்பாங்களாங்க நட. அப்படி நடக்குமாங்க. அது அப்படி நடந்து வருமா. அப்படி நின்றுட்டு யாராவது கை தட்டினாங்கன்னா அப்படி ஒரு பார்வை பார்க்குமா, கொண்டை அப்படி சிலிர்க்குமா. கைத்தட்ட ரிசீவ் பண்றது அதுக்கெல்லாம் காசு போடுவாங்களாம். அதோடைய சின்ன அசைவுக்கு கிரேஸ்ஃபுல்லாக அசைஞ்சதுன்னா காசு போடுவாங்க. நிறைய சம்பாதிக்குமா அந்த 2 பட்டுக்குருவியும். சண்டை முடிஞ்சு தோத்த குருவி இருக்குல்ல, அவங்க அந்த நவாபுக்கு அந்த தண்டனை. இந்த நவாபுக்கு நிறைய பரிசு பொருள், லட்சமா பரிசு பொருள். குருவிக்கு என்ன கிடைக்கும்னு நான் படிக்கிறேன். ஒரு பக்கம் ஃபுல்லாக நவாபுகளுக்கு தான் என்ன கிடைக்கும்னு, கடைசி பக்கத்தில் குருவிகளுக்கு ஒரு பரிசு, ஒரு தண்டனை. ஆடி போயிட்டேன் நான் அதை அப்படியே கடத்துறேன். இப்போ நாம எல்லாம் நவாப் இல்லை, நாம எல்லாம் குருவி. சரியா? வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஃபர்ஸ்டா வந்துருவீங்களா? வந்து என்ன பண்ண போறீங்க? பைக் எடுத்துட்டு முதல்ல போயிடுறான். அங்க முதல்ல போக முடியாது, யாராவது ஒருத்தன் முன்னால போயிட்டு தான் இருப்பான். ரோட்ல எல்லாம் முந்திக்க முடியாது. ஜெயிக்கிற குருவிக்கு என்ன பரிசு தெரியுமா? எப்பா, கிவி பழம் கொடுப்பாங்களாம். கிவி பழம் கொடுத்துட்டு ஒரு இந்த பட்டாடைகள் இருக்குல்ல, இந்த பட்டமளிப்பு விழாவில் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தங்கத்தால் நெய்த ஒரு மெல்லிதான ஒரு பட்டு துணியில் செய்த ஒரு ஃப்ளையர் அதுக்கு போட்டு விடுவாங்க.
அதை அப்படி போட்டுக்கிட்டு அந்த காலை அப்படி இழுத்த உடனே அது அப்படி நடந்து போகுமாங்க. கைத்தட்டல் பின்னி எடுக்குமா. இவ்வளோ கைத்தட்டல்லையும் இது உட்காந்த குருவி உட்காந்து அப்படி தான் இருக்குமா. எந்திரிச்சு கூட பார்க்கலாம். என்ன புத்தி அதுக்குன்னு தெரியல. இந்த ஜெயித்த குருவி நேராக உள்ள ஒரு பெரிய தங்க கூண்டை வந்து பரிசா கொடுப்பாராம் அந்த நடத்தின நவாபு. அதுக்குள்ள வந்து பெரிய ஒரு பட்டு துணியில் அது உள்ள போய் உட்காந்துக்குமா. அவ்வளோ சூப்பர். இந்த தோத்த குருவிக்கு என்ன தண்டனைன்னு படித்தோம் பாருங்க. ஒன்றும் செய்ய மாட்டாங்களா. அந்த கொண்டை இருக்கல, அழகு கொண்டை, அதை வெட்டிடுவாங்களாங்க. அதை இனிமேல் கொண்டையை ஆட்டவே முடியாது, அப்படி பண்ணவே முடியாது. வெட்டிட்டு இனிமேல் நவாபுக்கு அது சொந்தம் இல்லை. நவாபு நடத்தின நவாப் கையில் வாங்கி ஜன்னல் திறந்து எல்லாம் பார்க்க பறக்க விட்டுருவாராம். அது பறந்து போயிருமா. கடைசியாக மூசா ரஸா எழுதுறார், நவாபுகளுக்கு கிடைத்த பரிசை விட ஜெயித்த குருவிக்கு கிடைத்த பரிசை விட தோற்ற குருவிக்கு கிடைத்த சுதந்திரத்தையே நான் விரும்புகிறேன். அழகு போனா போட்டோம், இந்த உலகு தோத்துதுன்னா சொல்லிட்டு போட்டோம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் சுதந்திரத்தை மட்டுமே தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் சொன்னாரு பாலு மகேந்திரா. நான் போய் கேட்டேன், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க யான்னு. எனக்கு அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே கடத்திட்டு போறேன். ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அது முக்கியம் இல்லை பர்வீன். வாழ்க்கையில் விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். விரும்பியதை செய்கிறாயா? நம் வாழ்க்கையில் விரும்பியதை செய்வதற்கான அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா? எவ்வளவு தவறு செய்கிறோம். சின்ன சின்ன தவறுகள். இன்னைக்கு சொன்னார்ல, பேப்பர் படிச்சுட்டு வந்தேன்னு ஐயா. இன்னைக்கு காலையில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்குங்க. காலையில் வந்த செய்தி, 2 IPS ஆஃபீஸருக்கு நோட்டீஸ் ஏன் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்டிருக்கு. படிச்சிங்களா? 2 IPS ஆஃபீஸருக்கு. நாம் நம்முடைய உரிமையை அறிய வேண்டும், நம்முடைய கடமையை அறிய வேண்டும். நம் ஆரோக்கியத்தை, நமக்கான அரசியல் சூழ்நிலையை, நமக்கான பொருளாதார சூழ்நிலையை நாம் அறிந்து வைத்திருப்பது நமக்கு வல்லமையை தரும். எதற்காக அந்த 2 பேருக்கும் ஆணையம் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்குன்னா, 2016 வருஷம் மணிகண்டன் ஒருத்தர் தகவல் அறியும் சட்டத்திற்கு கீழே ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. அவர் போட்டது ஜூன் மாதம் 25ஆம் தேதி. அப்புறம் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி. வரல. இப்போ 2022 மறுபடியும் போட்டிருக்காரு. நான் ஒரு FIR பற்றி கேள்வி கேட்குறேன், யாருமே எனக்கு தரமாட்டேங்கிறாங்கன்னு. எண்ணூர் பகுதியில் அது தகவல் உரிமை ஆணையத்திற்கு வந்து உடனடியாக 2016 யார் IPS ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்களோ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, உங்கள் 2 பேருக்கும் நாங்கள் ஏன் நோட்டீஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு தகவல் ஆணையம் போட்டிருக்குங்க. குடிமகளாக இருக்கக்கூடிய, குடிமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு எது எல்லாம் உரிமைக்கானது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்ன புத்தகம் புதுசா வந்திருக்கு, ஃபீல்டில் யார் பேசிக்கிட்டு இருக்கா, ஃபீல்டில் யார் நிற்கிறா, எதுவுமே அப்படியா என்று கேட்காமல் உள்ளே நுழைந்து வித்தியாசமாக யோசிப்பதற்கல்ல. ஐயா சொன்னார், எல்லாத்தையும் நம்பிராதீங்க. தகவல்களை எழுந்து போய், இன்னைக்கு எத்தனாவது நாள் இது? 5வது நாள். நான் சொல்லுறேன், பார்க்குற புக்கெல்லாம் வாங்கிறாதீங்க. ஒரு ரவுண்டு போங்க, எல்லாருக்கிட்டையும் ப்ராஸ்பெக்டஸ் வாங்குங்க, உங்கள் துட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் கேளுங்க. என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது, 5000 ரூபாய்க்கு புக்கு வாங்கலான்னு நினைக்கிறேன், 3000 ரூபாய்க்கு புக்கு வாங்கலான்னு நினைக்கிறேன், 500 ரூபாய்க்கு புக்கு வாங்கலான்னு, என்ன புக்கு வாங்கலான்ட்டு கேளுங்க, தேடுங்க. 10வது நாளுக்குள்ளே வாங்குங்க. அதனால்தான் 10 நாள் போட்டிருக்குது. டக்கு டக்குன்னு போய் வாங்கிறது இல்லை. விசாரித்து வாங்குவது, விசாரிப்பது, நமக்கான விஷயங்கள் எது என்பதனை தெரிந்து கொள்வது. என் மன வருத்தத்தோடு நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க. நமக்கு முந்திக் கொள்ள வேண்டும்ன்ற ஆசை இருக்கு, ஆனால் எப்பன்னு தெரியல. அவசரம், வேகம் வேகம் வேகம், அது விவேகம் இல்லாத வேகம் விபத்தினில் முடிகிறதுன்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் நாம, தூர்தர்ஷன்ல வரும். விவேகத்துடனான வேகம் இருக்குதா நம்ம கிட்ட? அன்றாட விஷயங்களில் நாம் எவ்வளவு தெளிவுடன் இருக்கிறோம்? அன்றாட வேலைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஒரு வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்ன மாதிரி
சத்தமாக ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமாக பேசணும், இல்லைனா ஒரு மாதிரி சிரிக்க சிரிக்க பேசணும். நான் ஒரு சூட்சுமத்த ரகசியத்தை சொல்லிட்டு போகிறேன். என்ன மாதிரியோ இவரை மாதிரியும் பேசாமல் சைலண்ட்டாக பேசுகிறவங்க என்னை விட இவங்களை விட ஆழமான அற்புதமான சிந்தனைகளை தருகின்றவர்களாக இருப்பார்கள். கேட்டு பழகுங்கள். நான் இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பொழுது 3 புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்தேன். 3 புத்தகத்தினுடைய பெயரும் லிசனிங். கேட்கிற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையினுடைய தரம் மாறும். தோழமைகளை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழி குணம் என்ன தெரியுமா? நாம் பேசுவதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று துடிக்கின்ற நாம் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பதற்கான மனநிலை மனபலத்தை பெறுவதே இல்லை. முக்கியமா வீட்டில் நான் நிறைய ஆண்கள் கிட்ட கேட்டிருக்கேன், ஏங்க உங்க வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? எங்க மேடம், பேசினாலே சண்டை வருது, வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம். நான் ஒரு விஷயம், ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பொருளாதார உறவுகள் இந்த 2 டாபிக்லையும் இல்லாமல் பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும். ரொம்ப ரம்யமாக இருக்கும். பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது. பல நேரங்களில் நான் சொல்றேனே, பேசுறோம்ல, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பேசுறோம்ல, பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க அவங்க கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில். 2, அவங்க பேசுறத நீங்க கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ. 2 செய்யறதே இல்லையே. சாப்பிட்டாச்சா? 11 மணிக்கு. குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு எதாவது காசு வேணுமா? முழிச்சிட்டு இருக்கிற, இன்னும் தூங்கு. இது சொல்றதுக்கு எதுக்கு நீ? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு போனீங்கல்ல, 9:30 மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும் தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து 11, 12 வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் 2 பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க. ஆண்கள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, என்ன சாப்பாடு? அவங்க என்ன பேசினா? அவங்களாம் பேசுறது தான் கேட்டுட்டு தானே இருக்கிற, தான் பேசுனாங்க. காலை வேலைக்கு போனோம்ப்பா. ஏன்பா கூப்பிட்டேன், வந்தியா? வரல போ. இது ஆண்கள் மொழி. இது பெண்களுக்கு பிடிக்காது. நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொல்லட்டுமா? இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு 65 வயசு ஆகட்டோன்னு காத்துட்ருப்போம். அப்புறமா ஒன்றொன்னா எடுத்து விடும். அப்புறம் குத்துதே கொடையுதேன்ட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம். எப்படி இருக்கும்? 30 வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும். இல்லைல்ல, அவமானப்படுத்தினல்ல, அனுபவி. 65 கன்னு மாதிரி இருக்கும் வைஃபு, ஷார்ப்பாக இருக்கும் எல்லாம். நல்லா எனக்கு தெரிஞ்ச அம்மா 57 வயசில் ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு. பயந்துடாதீங்க, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்போ நான் சொல்கிற கேஸை கேட்டிங்கன்னா, இது நிஜமாவே நடந்தது கேஸு. 57 வயசுல டிவோர்ஸுங்க. நாங்கள்லாம் அப்போது சும்மா பார்வையாளர்கள். இந்த கேஸ் பற்றி சொல்கிறான், என் ஃப்ரெண்டு சொல்கிறான். சூப்பர் கேஸுங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், பலப்பட்டு வெளியில் போங்க. இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூடை மாறும் பாருங்க. அந்த ஐயா கேட்குற, ஜட்ஜு கேட்குறாரு, எதுக்குமா? அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. இல்லைங்க, சந்தேகம் இல்லைங்க. எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 30 வயசில் ஆச்சு. ஓ, 30 வயசில் கல்யாணம். பிள்ளை 31 வயசுலங்க. என்ன குழந்தை? பெண் குழந்தைங்க. ஒரு குழந்தை தானே? ஆமாம். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எப்போ ஆச்சு? அவளுக்கு 25 வயசில் பண்ணிட்டோங்க. இப்போ 1 வயசில் கையில் குழந்தை இருக்குங்க. ஆள் குடிப்பாரா? இல்லைங்க. இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா? இருக்கிறாருங்க, சர்வீஸ் இருக்குங்க. இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு. எங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, அடிக்க மாட்டாருங்கிறீங்க, சந்தேகப்படலை. அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா? இல்லைங்க. எந்த அஃபேர்? கெட்ட வார்த்தை சொல்வாரா? இல்லைங்க. என்னதான் உன் பிரச்சனை? அந்த அம்மா சொன்ன ஒரு பதிலை சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு. போதுங்க.
என்ன போதும் போதும், என்னம்மா போதும்? 27 வருஷமா முடியலைங்க. செக்ஷுவல் டார்ச்சரா? அதெல்லாம் இல்லைங்க, நல்ல மனுஷங்க. வேற என்னம்மா போதும்? அவர் சம்பாதிக்கிறதுல அம்மா வீட்டு கொடுத்துறாரு? இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்தடிக்கிற? இல்லைங்க. வேற என்னங்க பண்ணுறாரு? எங்க கல்யாணம் ஆன அன்னிலேருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு. என்ன? காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பாராங்க, வாக்கிங் போவாராம். வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துடுவாராம். காலையில் அன்றைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி, ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஃப்ரெஷ்ஷாக காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில். மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம், ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான். வீட்டுக்கு வருவாராம், டீ டைமுக்கு கூட வருவாராங்க. சுண்டல் டீ குடிப்பாராம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா. மத்தியானத்துக்கு ஒரு கீரை, 2 காய், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அதான் அந்த காய், அப்புறமா ஒரு குழம்பு, மோர், ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா, சூடாக இருக்கணுமா. மறுபடியும் போவாராம், 3 மணிக்கு வந்துடுவாராம், வடை இருக்கணுமா, டீ இருக்கணும். நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம். ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா, மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும். போதும்ன்றுச்சுங்க அந்த அம்மா. அந்த அந்த ஆள் கேட்டாரு, இதுவே ஜாஸ்தின்னாரு. கலெக்டர் சொல்றாரு இதுவே ஜாஸ்தி. நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜு, இவ்வளோ நாள் எப்படிம்மா சமாளிச்சேன்? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியாக இருந்தேங்க. கல்யாணம் ஆன உடனே விட்டுருக்கலாம்ல இந்த ஆளை. இல்லைங்க, குழந்தை ஏதாவது இல்லை, ஏதாவது செஞ்சு பிள்ளைனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்காக பார்த்துருந்தேன். அவர் நல்லா செட்டில் ஆகிட்டாருங்க, அவர் பார்த்துக்கிட்டோங்க, போதுங்கன்ற. வீட்டில் போய் சூடாக ஏதாவது கேட்டீங்க, முடியலைங்க. வாழ்க்கை என்பது அற்புதமானது. முன்னால் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியத்துவம், வல்லமை என்பது என்ன? ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளுவது தானே. ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறேங்க. சொல்லணும்னு தோணுது, உங்களை பார்த்து சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். நான் 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர், இறை நம்பிக்கை எனக்கு அதிகம். எது இருந்தாலும் என்னுடைய தாயார் எனக்கு சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமானது இறை நம்பிக்கை. இந்த வினாடி வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் எனக்கு. தமிழ் பற்றும் இறை நம்பிக்கையும் என்னுடைய வாழ்க்கை முறை. மக்கா போயிருந்தேன் ஐயா, மக்கா போற வாய்ப்பு அதுவும் தமிழ் தான் கொடுத்தது. ஜித்தா தமிழ்ச்சங்கத்தில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் உம்ரா பண்றேன். பேசிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் தம்பி தான் என்னை கூட்டிட்டு போறான். நான் இதை சொல்றதுக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கிறது. என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவது அல்ல. நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள், உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம். இந்த மனநிலை இருக்கிறதான்னு பாருங்க. போறேன், என் தம்பி தான் என்னை கையில் பிடிச்சி கூட்டிட்டு போறான். அக்கா நிமிர்ந்து பார்க்காத, கீழேயே பார்த்துட்டு வா, நான் சொல்லும்போது மட்டும் பாரு. அவன் சொல்லும்போது அப்படி பார்க்குறேங்க, காபா அப்படி நிற்குது. என்ன தவம் செய்தேன்? ஒரு விஷயம் தெரியுமா? அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசில் என்ன வார்த்தை வந்ததுன்னு? என் இறை மீது ஆணையா சொல்கிறேன். நான் அங்கே சொன்ன வார்த்தை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். பயந்துட்டேங்க. நான் ஏதாவது கேட்கறதுக்கு பயமா இருந்தது. நீ பார்க்குறேன், என்ன அனுபவம் அது? சரிப்பா, அவங்கவுங்க நம்பிக்கை தானே. சில பேருக்கு ராமேஸ்வரம் போனால் அது கிடைக்கலாம், சில பேருக்கு காசியில் கிடைக்கலாம், சில பேருக்கு ஜெருசலத்தில் கிடைக்கலாம். எனக்கு மக்கால கிடைக்குது. அப்புறமா உள்ள நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை, எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது காபாவுக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்குங்க, இப்ராஹிம் கதவுன்னு பேர். அதெல்லாம் தொடவே முடியாது, 7.5 அடிக்கு மேலே இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம்,
தொட முடியாதுங்க. லட்சக்கணக்கான பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, கிட்டேயே போக முடியாது. அது இப்படி இருக்கும், இந்த கட்டடமே இப்படி இருக்கும். இதை தாண்டி தான் நீங்கள் இதில் தொடணும், முடியவே முடியாது. எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாதக்காரி, நான் நுழைஞ்சிட்டேன் உள்ள, போயிட்டேங்க கிட்ட. மேலே பார்க்குறேன், நான் இருக்கிறேன் 5.5 அடி, அது இருக்குது 7.5 அடி. சான்ஸே கிடையாது. கை தூக்குனா கூட இவங்க தான் போகுது, உள்ளெல்லாம் போக தொடவே முடியாது, அப்படி கூட்டம். ஆனாலும் அது பக்கத்தில் நிற்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே. பார்த்துக்கிட்டே நிற்கிறேங்க. என்னமோ தெரியலைங்க, பின்னால் இருந்து ஒரு பொண்ணு ஹங்குது. யாரா இதுன்னு பின்னால் பார்த்தா இருக்கிறாங்க, அவ சிரியா போல இருக்கு, இல்லை ரஷ்யா இருக்கணும். நல்ல பெரிய உயரம், பயங்கர உயரம். அந்த பொண்ணு கண்ணில் பேசுகிறாங்க என்கிட்ட, நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன, உன்னால் தொட முடியாது, நீ நகர்ந்தனா நான் தொட்டுருவேன். எதை? ஏங்க என் லைஃபுங்க, அது என் இலக்கு. போய் அந்த பொண்ணு என்ன நகர சொல்கிறா. ஆனாலும் மனசில் அவள் கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. சே, நம்மளால் முடியல, நாம் எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ள அனுப்பிட்டேன். அவளை போயிட்டான். உள்ளே போனால் அது பாருங்க, அது கை இவ்வளோ உள்ளே போயிடுது, அதுக்கு அவ்வளோ ஹைட். அது அதுவே 6 அடி 6.25 மேலே இருக்கிறான். அவள் கை இவ்வளோ பெருசு, அது தாராளமாக போயிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவளை என்ன பார்த்தாலா, நாளை கொடுத்து வச்சவ போ, கண்ணிலேயே தான், எங்கே மொழி எங்கே தெரியும் அப்படின்னு நான் எனக்கு கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. அவள் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் அப்படின்னால என்ன முன்னால் கொண்டு வந்துட்டான். மறுபடியும் என்ன செஞ்சான்னு தெரியல. என்னுடைய புர்கா இருக்குல்ல, நான் போட்டுருந்தேன், அதை அப்படி சுற்றி பிடிச்சாங்க கையில், ஹிப்பனை தூக்கிட்டாங்க. அப்படியே புடி, இப்போ புடி அப்படின்னா, நான் அந்த இடத்துல இருக்கிறேன், அவள் பிடிக்கிறா. அவ அவ்வளோ காத்திரமான பெண். நான் கை தொட்டுட்டு போதுங்க விட்டுட்டேன். இங்கே கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா? நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய், உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் தொடுவதற்காக காத்திருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது. அகத்தியன் சார் இருக்கார்ல, இயக்குனர், எஃபில ஒரு போஸ்டிங் போட்டிருக்காரு. முடிஞ்சா அவருடைய போஸ்டிங் யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா பாருங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற நேரம், இங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருந்து கொள்ளுங்கள். பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்கு, பிசிக்ஸ்னு பேர் அதுக்கு, அதையாவது நம்புவோம்ல. ஸ்ட்ரகிள் பீரியட்ல எல்லா இயக்குனர்கிட்ட கதை கொடுத்த டைம், சின்ன பையன், அப்பா இறந்து போன செய்தி வருது, எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டார். 16வது நாள் காரியத்துக்கு போறதுக்கு காசு இல்லை. 1500 ரூபாய் இல்லைன்னா உள்ள நுழைய முடியாது கிராமத்துக்குள்ள. தோணுது அவருக்கு மணிவண்ணன் சாரை பார்க்க போலான்னு. மணிவண்ணன் சார் கிட்ட கதை கொடுத்துருக்கார். மணிவண்ணன் சார் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், இறந்துட்டார். நல்ல கலைஞர், நல்ல இயக்குனர், புத்திசாலி, பொது உடைமை கருத்துக்களில் நம்பிக்கை கொண்டவர். போனவர் கதவார் தான் திறக்கிறார். போறேன் உள்ள, நான் உள்ள போறேன், வாப்பான்னார். ஐயா அப்பா இறந்துட்டாரியா, ரொம்ப வருத்தமா இருக்குமா, ஆழ்ந்த இரங்கல். ஒரு 1500 ரூபாய் காசு வேணும், சும்மா தர வேண்டாம், உங்க கையில் நான் ஒரு கதை கொடுத்துருக்கிறேன், அதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலா சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சொன்னார், அடே நீயும் கலைஞன் நானும் கலைஞன், நடா 1500 ரூபாய் ஸ்கிரிப்டாடா இது, நீ அப்பா காரியத்தை முடிச்சுட்டு வா, அப்புறமா நம்ம பேசுவோம். 1500 ரூபாய் கொடுத்துட்டாரு. அவர் போய் தன்னுடைய அப்பா காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டாரு. வாழ்க்கை அப்படியே ஓடுது. மணிவண்ணன் சாரை வச்சு 6-7 படம் பண்ணிட்டார், சக்சஸ் ஆயிட்டார். 10-12 வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், அந்த ரொம்ப உருக்கமான அந்த நோட்ஸுங்க அவர் எஃபியில் எழுதியிருக்காரு, ஃபேஸ்புக்கில் முகநூலில் எழுதியிருக்கார். சிரிச்சுக்கிட்டே சொன்ன, ஐயா எவ்வளோ நாள் நானும் நீங்களும் பழகிட்டோம், இருந்தாலும் அந்த 1500 ரூபாவை நான் திருப்பி கொடுக்கலையே. சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் சொன்னாரா, டேய் நீ எனக்கு எவ்வளோ படம் கொடுத்துருக்க தெரியுமா, உனக்கு ஒரு 6-7 படம் பண்ணியிருப்பீங்களா, எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா, எவ்வளோ 75 லட்சம் ரூபா. அப்படியா,
ப்ரொடக்ஷன் சாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. அவளுக்கு கொடுத்துருக்கே. நீ உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், மனசில் எழுதி வச்சுக்கோ. உன் 1500 எனக்கு வேணாம். அது நான் ஏன் உன் 1500 சொல்கிறேன் தெரியுமா? இந்த பிரபஞ்சம் நீ 1500 தேடி அலைஞ்சல்ல, அப்போ கையில் வந்து 75 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பையனுக்கு யார் 1500 கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட அது கொடுத்துடலான்னு நான் கொடுத்தேன்ப்பா, எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. நாம் எதை நினைக்கிறோமோ அதை விட பன்மடங்கு சக்தி நிலை நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. வல்லமை என்பது எது தெரியுமா? வேறு ஒன்றும் இல்லை பெருமக்களே. சாதாரணமான பிற்படுத்த குடும்பத்தில் பிறந்த நான், சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான், படிப்பதற்கோ அல்லது வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெறுவதற்கோ எந்த ஊதியமும் தாய் தகப்பனால் பெற முடியாதபடிக்கான சூழ்நிலையில் இருந்த நான் எண்ண பலத்தினால், கற்ற கல்வியினால் வந்திருக்கிறேன். எண்ண பலம்தான். எண்ண பலம் யாருக்கு இருக்கிறதோ வாழ்க்கை அவர்களுக்கு வாய்ப்பை விரித்து தரும். வீரியமுள்ள விதையாக இருங்கள். உங்கள் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா, மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போகக்கூடிய வல்லமை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.